அணையை கட்டி நீரை தடுப்பது என்பது இயற்கைக்கு முரணானது. சீமானுக்கு என்ன ஆயிற்று? மரத்தோட பேசிக் கொண்டிருக்கிறார், அதற்கு ஓட்டா இருக்கிறது என்கிறார்கள். இன்று தண்ணீருக்கு மாநாடு, தண்ணீருக்கு என்ன வாக்கா இருக்கு? எங்களுக்கு நோ காம்படிஷன் இன் த வேர்ல்டு. யாருமே எங்களுக்கு இந்த உலகத்துல போட்டி இல்லை. சீமானுக்கு என்ன ஆயிற்று? மரத்தோட பேசிக் கொண்டிருக்கிறார், அதற்கு ஓட்டா இருக்கிறது என்கிறார்கள். நான் சொன்னேன், மரத்துக்கிட்ட என்னுடைய ஓட்டு இல்ல, மரத்துக்கிட்ட என்னுடைய உயிர் இருக்கு, அதனால அதோட பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்று. இப்ப என்ன ஆயிடுச்சு? போய் தண்ணி இருக்கு, ஆடு மாடுகளுக்கெல்லாம் மாநாடு போடுகிறார் என்று. தாய் ஓராண்டுதான் பால் ஊட்டினான், ஆனால் இன்று வரை என்னுடைய தாய் பசு பால் ஊட்டி கொண்டிருக்கிறாள். அப்ப பால் ஊட்டிய தாய்க்கு பாசத்தோடு மகன் நன்றி செலுத்த வேண்டாமா? அதற்காகத்தான் இந்த மாட்டுக்கான மாநாடு. இன்று தண்ணீருக்கு மாநாடு, தண்ணீருக்கு என்ன வாக்கா இருக்கு? தண்ணீர்கிட்ட என் வாக்கு இல்ல, எங்க எல்லாருடைய வாழ்க்கை இருக்கு, அதனாலதான் தண்ணீருக்கு மாநாடு. நாம் என்ன செய்கிறோம் என்பதை அவர்களுக்கு புரியவில்லை. நான் என் தம்பி தங்கைகள்கிட்ட சொன்னேன், நான் போட்டி அவருக்கும் அம்மே, அவருக்கும் அம்மே அப்படின்னு. எங்களுக்கு நோ காம்படிஷன் இன் த வேர்ல்டு. யாருமே எங்களுக்கு இந்த உலகத்துல போட்டி இல்லை. நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியலுக்கு அருகில் வரவே இவர்களுக்கு இன்னும் 600 ஆண்டுகளுக்கு மேலாகும். நாங்கள் உலகத்தின் தலை சிறந்த பேரினத்தின் மக்கள். இங்கே பார்த்தீர்கள், அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலேயே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தியவன் பரம்பரையில் வந்தவர்கள். இதுவரை எப்படி இந்த கோயிலை கட்டினான் என்று எவனாலும் கண்டுணர முடியாத அளவிற்கு உலகத்தின் முதல் அதிசயத்தை கட்டி எழுப்புவேன். என் பாட்டன் அருண்மொழி சோழன். இது என் மக்களின் வாக்குக்கானது அல்ல, வாழ்க்கைக்கானது. இது என் மக்களின் ஓட்டுக்கானது அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க நாட்டுக்கானது. அதனால் தான் சொல்லுகிறோம், எங்கள் அரசியல் வேறு, உங்கள் அரசியல் வேறு. நீங்கள் எப்படியாவது என் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். நாங்கள் எப்படியாவது இந்த இழிநிலையில், இந்த கேவலப்பட்ட கேடுகட்ட வாழ்க்கை நிலையில் இருந்து என் மக்களின் வாழ்க்கை தரத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். இது ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. அணையை கட்டி நீரை தடுப்பது என்பது இயற்கைக்கு முரணானது. ஏனால் நதி என்பது பூமி தாயின் இரத்த நாளங்கள். எவ்விடத்தே இருந்து நமக்கு மழை வந்தது? சூரியன் தந்தை, கடல் தாய் இருவரின் இயற்கை புணர்ச்சியில் நீராவியாகி மேலே குளிர்ந்து போய் மேகமாகி மழையாக பொழிந்து நமக்கு நீர் வந்தது. திருப்பி தாயிடத்திலேயே பிள்ளையை சேர விடுவது இயற்கை. அப்படி நதியை உங்களுக்கு வேண்டிய தண்ணீரை தேக்கிக் கொண்டு மறுபடியும் தாயிடத்திலே சேர விட வேண்டும். அதுதான் இயற்கையின் விதி. அதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகில் செய்த ஒரே ஒருவன் என்னுடைய பாட்டன் கரிகால் பெருவளத்தான் மட்டும்தான். அவன் நினைத்திருந்தால் இன்று காவிரியிலே பேரணை கட்டி நமக்கு தண்ணி தர மறுப்பது போல அவன் ஒரு பேரணையை கட்டியிருக்கலாம். அன்னைக்கு கர்நாடகாங்கிற ஒரு நாடும் இல்ல, கன்னடம்ங்கிற மொழியும் இல்லை. ஆனால் அவன் தடுப்பணை தான் கட்டினான். அது என்ன மாதிரி நீர் மேலாண்மை? ஒரு பசுமாட்டிடம் கண்ணுக்குட்டியை பால் குடிக்க விடுவோம். பசு தன் கண்ணுக்குட்டிக்கு பால் கறக்கிறோம் என்றுதான் கறக்கிறது. அது திரும்பி பார்க்க விடாமல் அதற்கு முன்னாடி வைக்கோலை போடுவோம், புல்லை போடுவோம், அது தின்று கொண்டிருக்கும். கண்ணுக்குட்டியை விடுவோம், அது மாறிலை முட்டின பிறகு நம் கண்ணுக்குட்டி தான் குடிக்கிறது என்று அது பாலை சுரக்க ஆரம்பிக்கும். நாம் கறந்து நமக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டு பிறகு அந்த கண்ணுக்குட்டியை அவுத்து விடுவோம். கொஞ்சம் மாறுகளை பாலை மிச்சம் வைத்து விட்டு கண்ணுக்குட்டிக்கு. இதே முறையைத்தான் பாசனத்திற்கு
பயன்படுத்த வேண்டும். அதை பயன்படுத்தியவன் நம்முடைய பாட்டன், இந்த முறையை கண்டுபிடித்தவன். இங்கே ஓடி வருகிற நதியை தனக்கு வேண்டிய அளவுக்கு ஆறு, ஏரி, குளம், குட்டை, கம்மாய், இந்த தாங்கள் ஏந்த இப்படி நீரை தேக்கிக் கொண்டு மறுபடி கண்ணுக்குட்டி தாயிடத்திலே பால் குடிக்க விட்டதை போல நதியை தாய் கடலிடத்திலே, கடலம்மாவிடத்திலே சேரவிட வேண்டும். அப்படி தனக்கு வேண்டிய நீரை பேரணை கட்டி தேக்கிக் கொள்ளாமல் ஒரு தடுப்பணை கட்டி தேக்கி அதை மேலேறி தனக்கு தேவை போக மீதியை தாயிடத்திலே ஒப்படைத்தவன் நம்முடைய பாட்டன் கரிகால் பெருவளச்சோழன். அதனால் தான் அவன் இன்று வரை போற்றப்படுகிறான். நம்முடைய ஆட்சியில் வரும்போது கூட பேரணை கட்ட மாட்டோம், தடுப்பணை தான் கட்டுவோம் என்பதை நாம் முடிவு செய்திருக்க காரணம் அதுதான். பேரணை கட்டினால் அந்த இடத்திலே நதி நீர் தேங்கிவிடும். இப்ப உடலிலே ரத்த நாளங்கள் ஓடுகிற போது இந்த இடத்திலே ஒரு தடுப்பு ஏற்பட்டால் அதை ஆங்கிலத்தில் ஸ்ட்ரோக் வந்தது என்கிறோம். கை கால் செயலிழந்து விழுகிறது. அப்படி ஓடுகிற பூமியின் ரத்த நாளங்களாக நதியை குறுக்கே மறைத்து தடுத்து விட்டால் அந்த இடத்திலே நீர் தேங்கிவிடும். அந்த இடத்தில் மட்டும் நிலத்தடி நீர் உயரும். அங்கு வாழ்கிற உயிரினங்கள் மட்டும் பயன்பெறும். ஆனால் மொத்தமாக நதி வறண்டு போகும். அதை நம்பி வாழ்ந்திருந்த உயிரினங்கள் செத்து போகும். பண்ணை, தென்னை, பூச்சி, வண்டு, யானை, புலி, கரடி, சிங்கம், வேளாண் குடிமக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு விடுவார்கள். ஆனால் அந்த தவறை நம்முடைய பாட்டன் செய்யவில்லை. அவன் அணையை கட்டியிருக்கிற முறையை பாருங்கள், எப்படி கட்டி பிரிச்சிருக்கான் பாருங்க. அப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தை நம்முடைய மூதாதையவர்கள் கடைபிடித்து கல்லணையை கட்டி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டி நமக்கு அருங்கொடையாக தந்து சென்றிருக்கிறான். அவனுடைய நிலத்தில் நின்று இந்த பேரன் பேச காரணம், தண்ணீரின் அருமை குறித்து, தண்ணீரின் அருமை தெரிந்து கல்லணை கட்டி தந்த என் பாட்டன் காலடிபட்டு நடந்த தஞ்சை மண்ணில் நின்று தண்ணீரை பற்றி பேச வேண்டும் என்று முடிவெடுத்தேன். அதுவும் அவன் கல்லணை கட்டிய திசையில் நின்று பேச வேண்டும் என்று அவனுக்கு நன்றி சொல்லி என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்தி நின்று பேச வேண்டும் என்று நினைத்தேன். அதனால் இந்த நிலத்தில் நின்று பேசுகிறேன். அன்று முப்போகம் விளைந்த தஞ்சை விளைந்தால் தமிழ்நாட்டில் பஞ்சமில்லை, தமிழ்நாடு விளைந்தால் இந்திய துணைக்கண்டத்தில் பஞ்சமில்லை, பசி இல்லை. ஆனால் இன்று தஞ்சை எந்த காவிரியை தடுத்து கல்லணை எட்டி பாசனத்திற்கு நம் பாட்டன் பயன்படுத்தினானோ அதே காவிரியிலே 150 TMC தண்ணீரை பெற முடியாமல் அவன் பேரனும் பேத்திகளும் தவித்து போய் வறண்டு போய் வாழ்க்கை இருண்டு போய் நிற்பதை நாம் பார்க்கிறோம். 450 TMC 500 TMC தண்ணி வந்து கொண்டிருந்த காலத்தில் இன்றைக்கு 150 TMCக்கு 60-70 TMCக்கு அதைத்தான் நம்முடைய அப்பா நல்லகண்ண அவர்கள், நல்லுசாமி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும், நீரை பிரித்து தர வேண்டும் என்று. என் நீர் என்னுடைய உரிமை, தமிழ் தேசியத்தின் அடிப்படை உரிமை. அதை தர மறுக்கிறது கர்நாடகா, பெற்றுத்தராமல் வேடிக்கை பார்க்கிறது இந்த ஆட்சியாளர்களில், இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த கட்சிகள் ஆட்சி. இதற்கு காரணம் என்னவென்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள், என் உயிரினுமிலே உடன் பிறந்தார்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே முப்போகம் விளைந்த நிலம் வறண்டு இன்னைக்கு ஒரு போகம் விளைவதற்கு கூட தண்ணீருக்கு ஊரான்ட்டே கையேந்திர நிலைமைக்கு நிற்க காரணம், இந்த இடத்திலே பாருங்கள், காவிரியிலே தொடர்ச்சியாக தண்ணீர் வந்து கொண்டிருந்தால் ஆற்று மணலை அள்ளி விற்க முடியாது. வளத்தை எப்படி அள்ளி விற்கிறான் பார். தண்ணி தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தால் ஒரு இடத்துல மண் இருக்கா பாரு, மணலை அள்ளிட்டதுனால மண்ணு வந்துருச்சு. மண்ணு வந்துட்டதுனால செடி கொடி மரம் முளைச்சிருச்சு. ஆத்துக்குள்ள நடு ஆத்துல மரம் செடி கொடி முளைக்காது, 2 பக்கம் கரையில தான் நார்மல் முளைக்கும். ஆனால் மணலை அள்ளி விட்டால், மண் வந்து விட்டால் அங்கே மரம் செடி கொடி முளைச்சிரும், ஆறு செத்துரும். தம்பி ஹுமாயூன் சொன்னார் பாருங்க, 3 அடி தான் அள்ள வேண்டும்.
ஆனால் 30 அடிக்கு இரும்பு கை கொண்டாடுறான். போக்கலேன் எந்திரம் கொண்டு அல்ல அனுமதித்தவனவன் இந்த ஆட்சியாளர். ஏரி குளத்தை வெட்டச் சொல்கிறோம், வெட்டினான் ஆற்றுக்குள்ளே. ஆற்று நீரை தேக்க அங்கே ஏரி குளத்தை வெட்டணும், அவன் ஆற்றுக்குள்ளே வெட்டிட்டான் பார். எதற்கு இந்த குழி? சீமான் என்னை தூக்கி இதிலே போட்டு புதை என்று அவன் சொல்லுகிறான்.